ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஷேரன் சிம்பிள் ஸ்பேஸ். கிச்சன் சீரீஸில் இன்றைக்கி 3வது வீடியோ. நான் ஏற்கனவே கிச்சன் கவுண்டர்டாப் ஆர்கனைசேஷனும் ஸ்பைஸ் கேபினட் ஆர்கனைசேஷனும் போஸ்ட் பண்ணியிருந்தேன். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். என்னோடய சின்ன கிச்சனில் தனியாக பேண்ட்ரி ஸ்பேஸ் எதுவுமே கிடையாது. அதனால் கவுண்டர் டாப்க்கு மேலே இருக்கிற கேபினட் எல்லாத்தையுமே பேண்ட்ரி ஸ்டோரேஜாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நான் என்னோடய பேண்ட்ரி ஆர்கனைசேஷன் எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு கேபினெட்டில் ரைஸ் அண்ட் ஆட்டா நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இது சின்ன கேபினட் தான். இதில் 2 ஷெல்ஃப் இருக்குது. மேலே உள்ள ஷெல்ஃபில் எல்லா அரிசி வகைகளுமே வச்சுருக்கேன். கீழே இட்லி அரிசி, மேலே பாஸ்மதி அரிசி வச்சுருக்கேன். அடுத்த 2 பாக்ஸ்லேயும் சீரக சம்பா அரிசியும் பச்சரிசியும் இருக்குது. அடுத்து கீழே உள்ள ஷெல்ஃபில் இந்த பாக்ஸ் 5 கிலோ அரிசி பிடிக்கும். டெய்லி யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசியும் கோதுமை மாவும் இருக்குது. மேலே உள்ள குட்டி பாக்ஸில் சப்பாத்தி தேய்க்கும் போது டஸ்டிங்காக யூஸ் பண்ணுற கொஞ்சோண்டு கோதுமை மாவு அந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கேபினட் ஃபுல்லாகவுமே ரைஸ் அண்ட் ஆட்டா ஸ்டோர் பண்ணியிருக்கேன். செகண்ட் கேபினட்டில் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு தேவையான எல்லா கிராசரி ஐட்டமும் பருப்பு வகைகளும் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். மேலே உள்ள ஷெல்ஃபில் ரவை, சேமியா, ஓட்ஸ், அவல், பொரி, பாஸ்தா, இடியாப்ப மாவு, புட்டு மாவு, அப்புறம் புரோக்கன் வீட், இது மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்க்கு யூஸ் பண்ணுற எல்லா கிராசரி ஐட்டமும் மேலே உள்ள ஷெல்ஃபில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நான் எல்லா கண்டெய்னருமே BPA ஃப்ரீ டப்பர்வேர் கண்டெய்னர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்லீக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்பேஸில் நிறைய கண்டெய்னர்ஸ் நம்மளால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஓவல் ஷேப்பில் இருக்குது, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால உள்ளே ஸ்டோர் பண்ணியிருக்கிறதையும் நம்மளால் பார்த்துக்க முடியும். நீங்கள் கிளாஸ் கண்டெய்னர்ஸும் யூஸ் பண்ணலாம். அடுத்து கீழே உள்ள ஷெல்ஃபில் எல்லாமே பருப்பு வகைகள் இருக்குது. கருப்பு உளுந்து, வெள்ளை உளுந்து, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, அப்புறமா கொண்டக்கடலை, பச்சை பயிறு, ராஜ்மா, இந்த மாதிரியான எல்லா பருப்பு பயிர் வகைகள் எல்லாமே கீழே உள்ள ஷெல்ஃபில் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ செகண்ட் கேபினட் ஃபுல்லாகவே பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் அண்ட் பல்சஸ் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அடுத்து தேர்ட் கேபினெட்டில் ஸ்பைசஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸ்பைசஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு கிளாஸ் ஜார் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம பிளாஸ்டிக்கை விட கிளாஸில் ஸ்டோர் பண்ணும்போது ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மேலே எல்லாம் கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், சீரகம், ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். கீழே கிரவுண்டட் ஸ்பைசஸ் எல்லாமே வச்சுருக்கேன். மேலே உப்பு, புளி, மிளகா இருக்குது. அந்த சின்ன பேஸ்கெட்டில் கரம் மசாலா எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்த கேபினெட்டில் டீ, காஃபி, சுகர், நட்ஸ் இது எல்லாமே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நாட்டு சர்க்கரையும் ஒயிட் சுகரும் இந்த பாக்ஸில் இருக்குது. பக்கத்துலேயே காஃபி பவுடர், டீ தூள், காம்ப்ளன், இந்த 3 இங்கே வச்சுருக்கேன். ஸோ டீ, காஃபி போடும்போது தேவையான எல்லா ஐட்டமும் கீழே வச்சுருக்கேன். பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, அப்புறமா ஆல்மண்ட்ஸ், கேஷ்யூ, ட்ரை கிரேப்ஸ், அந்த 3 பாக்ஸ்லேயும் நட்ஸை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே உள்ள ஷெல்ஃபில் ஃபஸ்ட்டு பாக்ஸில் வடகம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இருக்கிற 3 பாக்ஸ்லேயும் பொடி வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கும். இட்லி பொடி, எள்ளு பொடி, இதெல்லாம் அந்த மேலே உள்ள பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மேலே மொத்தமாக 4 கேபினெட் இருக்குது. ஸோ எல்லா பேண்ட்ரிஸையுமே கேட்டகரைஸ் பண்ணி ஒவ்வொரு கேபினெட்லேயும் ஒன்று ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து ரேராக யூஸ் பண்ணுற கொஞ்சம் ஐட்டம் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். என்னெல்லாம் ஃப்ரீசரில் வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிற பாக்ஸில் மல்லித்தூளும் வத்தல் தூளும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். மசாலாலாம் மொத்தமாக வீட்டிலேருந்து அரைச்சி எடுத்துகிட்டு வர்றதுனால கொஞ்சம் மட்டும் கிச்சனில் வச்சுட்டு மீதியெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காக ஃப்ரீசரில் வச்சுருக்கேன். அடுத்த பாக்ஸில் கடலை மாவும் மைதா மாவும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நடுவில் டிவைடர் இருக்குது. ஒரே பாக்ஸில் 2 ஐட்டம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்ததில் கார்ன்ஃப்ளாரும், பின்னாடி இருக்கிற பாக்ஸில் கஸ்டர்ட் பவுடரும் வச்சுருக்கேன். கீழே இருக்கிற பாக்ஸில் மஞ்சள் பொடி இருக்குது. அடுத்து ஃப்ரீசர் டோர்லேயும் அக்கேஷ்னலாக நம்ம யூஸ் பண்ணுற மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுடர், ஆரிகானோ, கஸ்தூரி மேத்தி, இது மாதிரி ரேராக யூஸ் பண்ணுற ஸ்பைசஸ் எல்லாமும் ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். கிச்சன் கவுண்டரில் ஸ்டவ்க்கு கீழே உள்ள கேபினட் இப்படி ஃபுல்லாக எம்டியாக தான் இருக்கும். அதில் எதுவும் ஷெல்ஃப்லாம் இல்லை. ஸோ சிலிண்டர் வச்சுட்டு அது பக்கத்தில் இருக்கிற ஸ்பேஸில் இது மாதிரி பேஸ்கெட் வச்சு எக்ஸ்ட்ரா ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டாக்கப் பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சுட்டு காமிக்கிறேன். மேலே 4 கேபினட் இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு கேபினெட்டில் உள்ள எக்ஸ்ட்ரா ஸ்டாக் எல்லாத்தையுமே இது மாதிரி 4 பேஸ்கெட்டில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கேபினெட் ரைஸ் அண்ட் ஆட்டா. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிற ரைஸ், ஆட்டா எல்லாம் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன்.
ஃபஸ்ட்டு பேஸ்கெட்டில் எக்ஸ்ட்ரா ரைஸ் அண்ட் ஆட்டா எல்லாம் இருக்குது. அடுத்த கேபினெட் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டமும் பருப்பு வகைகளும். ஸோ அந்த இதில் உள்ள எக்ஸ்ட்ரா ஐட்டம் எல்லாமே அடுத்த பேஸ்கெட்டில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். எல்லா எக்ஸ்ட்ரா பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் பருப்பு வகைகள் எல்லாம் இந்த பேஸ்கெட்ஸில் இருக்குது. என்னோடய 3வது கேபினெட் ஸ்பைஸ் கேபினெட். ஸோ எல்லா எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸுமே அடுத்து ஒரு சின்ன பேஸ்கெட்டில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். எல்லா ஹோல் ஸ்பைசஸ், கிரவுண்டட் ஸ்பைசஸ் எல்லாமே இந்த பேஸ்கெட்டில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அடுத்த கேபினெட்டில் டீ, காஃபி, நட்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணியிருந்தேன். ஸோ எக்ஸ்ட்ரா காஃபி பேக்கெட், இது மாதிரி நட்ஸ் பேக்கெட் இது எல்லாமே இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நட்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுறது எப்போவுமே நல்லது. ஸோ அந்த பாக்ஸில் தீப்பெட்டி இருக்குது, அப்புறம் கிச்சன் டிஷ்யூ எல்லாமே இந்த பேஸ்கெட்டில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ 4 கேபினெட்லேயும் எக்ஸ்ட்ரா ஸ்டாக்கப் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு 4 பேஸ்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறமா இந்த டப்பாவில் வந்து வத்தல் போட்டு வச்சுருக்கேன். அந்த ஒயிட் கலர் லிட்டு போட்ட டப்பாவில் புளி ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அடுத்தது இது என்னோடய ஸ்நாக்ஸ் பாக்ஸ். இதையும் நான் கீழே ஸ்டோர் பண்ணிடுவேன். ஸோ இதில் பேக்கெட் ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே இந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து எந்த பேஸ்கெட்டில் எது வச்சுருக்கோன்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக லேபிள் பண்ண போகிறேன். நமக்கு நியூ ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கும்போது ப்ரைஸ் டேக்ஸில் வந்து இது மாதிரி கார்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். அதெல்லாம் தூக்கி போடாமல் இப்படி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பக்கமும் பிரிண்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒயிட் கலர் பேப்பர் வந்து ரேப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கார்ட்லலாம் ஒரு பக்கம் தான் பிரிண்ட் ஆகிருக்கு, பேக் சைடு வந்து எம்டியாக இருக்குது. ஸோ நான் இந்த கார்டில் வந்து கேட்டகரைஸ் பண்ணி எல்லாத்தையும் எழுதிட்டு இதை டை பண்ணுறதுக்காக ஜிப் டை எடுத்திருக்கேன். நீங்கள் இல்லை அப்படின்னா ரிப்பன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த லேபிள் எல்லாத்தையுமே அந்த பேஸ்கெட்டில் ஜிப் டை வச்சு டை பண்ணி விட்டுட்டேன். அப்போ நம்ம கீழே ஸ்டோர் பண்ணும்போது எந்த பேஸ்கெட் அப்படின்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. லேபிள் பார்த்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த பேண்ட்ரி ஆர்கனைசேஷன் ஐடியாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேரன் சிம்பிள் ஸ்பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஐ வில் see you in my next video. Bye bye.